எந்த கிரைமை வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல்னே ஒன்று கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ சைக்கோபேத்ஸ் எல்லாம் போலீஸோட ரேடாரில் தான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் முக்கால்வாசி ஜெயிலில் தானே இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு ஒரு ரொம்ப வன்முறை வயலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சைலண்ட் கில்லிங்கில் ஈடுபடக்கூடியவங்க அவங்க இருப்பாங்க. கடவுளின் பெயரால் பல குற்றங்களை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ கடவுளின் பெயரால் கடவுள் இன்னைக்கு தான் டூம்ஸ்டே, இன்னைக்கு எல்லாரும் டேவிட்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். அந்த ஆள் பெரிய ஒரு கல்ட் குரூப் வச்சுட்டு இந்த நாளில் எல்லாரும் செத்து போனால் நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ப வச்சு பெற்றோர்களின் கையாலேயே குழந்தைகளுக்கு சயனைன் கொடுக்க வச்சுருக்காரு. ஸோ ஏதோ ஒரு புனித பிம்பத்தை, கடவுளை, நாட்டை, மொழியை, மதத்தை, ஏதோ ஒரு புனித பிம்பத்தை முன் வச்சு இவங்க சொல்கிற கட்டுக்கதைகள் பல பேரை தற்கொலைக்கு தூண்டும். ஸோ அந்த மாதிரியான சைக்கோபேத்ஸ் இருக்காங்க. அல்லது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பர்சனலாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றி அவங்களோட பணத்தெல்லாம் சொட்டிக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது, அவங்கள எமோஷனல் அடிமைகளாக வச்சுக்கிறது, செக்ஷுவல் அடிமைகளாக வச்சுக்கிறது, ஃபினான்ஷியல் அடிமைகளாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடிய சைக்கோபேத்ஸும் இருக்காங்க. ஸோ இது சில சமயம் கல்ச்சுரலி அங்கீகரிக்கப்பட்ட விஷயமா கூட இருக்கும். ஸோ கல்ச்சுரலி இதை அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கிறது இட்டாலியில் ஒரு இடம், கொலோசியம்னு ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும், அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்களையும் அடிமைகளாக பிடித்து வரப்பட்டவங்களையும் அந்த கொலோசியமில் உள்ளே விட்டுடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன போட்டி அப்படின்னா யாரை கொல்றது அப்படிங்கிறது தான் போட்டி. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் அல்லது அடிமைகள் ஒருத்தர் கொண்டுக்கணும், அதை ஊரே உட்காந்து வேடிக்கை பார்க்கும். ஸோ இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ கல்ச்சுரலி அந்த மாதிரியான சைக்கோபேத்தி ஒரு காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு கதை நான் கேட்டிருக்கேன். ஒரு மன்னன், அவருடைய மனைவி 2 பேரும் சிவபக்தர்கள். அவங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயிலில் பூ கட்டுற, சாமிக்கு போடுறதுக்காக பூ கட்டுறதுக்காக வச்சுருந்த பூவை அந்த மன்னருடைய மனைவி எடுத்து மூந்து பார்த்துருக்காங்க. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சாமியார் அல்லது பக்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாழை எடுத்து அந்த ராணியுடைய மூக்கை அறுத்துட்டாராம். இந்த மன்னன் பார்த்துருக்காரு, ராணி மூக்கை அறுப்பட்டு கிடக்குறாங்க. கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டோடனே அவள் சிவனுக்கு வச்சுருந்த பூவை எடுத்து முகந்து பார்த்துட்டா, இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மன்னன் நீ பண்ணது தப்பு, மன்னன் அந்த கையை தான் முதல்ல வெட்டணும், அந்த பூவை எடுத்த கையை தான் முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி கையை வெட்டிட்டாராம். ஸோ இதெல்லாம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைக்கோபேத்தி. இன்னைக்கு